மனசை அடக்க முடியலன்னா, நம்ம வாழ்க்கையில வெற்றி காண்றதில்லங்கிறது பொதுவா நமக்கு ஓரளவுக்கு புடிபடுது. மனுஷனோட எண்ணங்களோட தொகுப்பு தான் மனம் அப்படிங்கிறது தெரியும். எண்ணம் படிப்படியா விலகுறபோது, மனுஷனோட அந்த விருத்தி அதில அடங்குது. அதாவது மனசு அடங்க அடங்க அதோட சஞ்சலத்தன்மை குறையுது. அடக்கி ஆளாத நம்மளோட மனம் வீணான எண்ணத்தில் அது அலைபாயுது. விவேகங்கிற அங்குசத்தால் தடுக்கப்பட்டுச்சுன்னு வைங்க, அந்த மனசு அமைதி அடையுது. விவேகங்கிற அங்குசத்தால் தடுக்கப்பட்டா மனம் அமைதி அடையுதுன்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறாரு. மனுஷ குலத்தை ஆட்டி படைக்கிறதே மனம்தான் அப்படிங்கிறாரு. அதாவது எப்படின்னா, நல்லதை கெட்டதா நினைக்க வைக்கிறது, தீயதை நல்லதாகவும், இருக்கிறத இல்லாததாகவும், இல்லாததை இருக்கிறதாகவும், அழகா இருக்கிறத அழகு இல்லாததாகவும், அழகு இல்லாததை அழகுள்ளதாகவும், அப்படி நம்மளோட மனசை செயல்பட விடுறது நம்மளோட மனம். அதுக்கு கிட்டத்தட்ட நவக்கிரகங்கள் கூட அதுக்கு அதனுடைய வலிமை ஆளுமை இருக்கிறதா அஸ்ட்ராலஜர்லாம் சொல்லுவாங்க. அது பெரும்பாலும் ராகு கிரகத்தை நம்ம அப்படி சொல்கிறது. இதில் வள்ளலார் சொல்கிறது என்னென்னா, மடம் புக பேய் மனத்தாலே மயங்குகின்றீர் அப்படிங்கிறாரு. அதாவது மனுஷனை உருவாக்கி செயல்பட வைக்கிறது மனம்தான். இந்த மனசு தான் துயரங்களுக்கு காரணம். இதை அழகாக கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதத்தில் ரொம்ப அழகாக அவர் விவரிச்சிருப்பார். இதில் பாரதியார் கூட சொல்கிறாரு, பேயாய் உழலும் சிறுமணமே. எப்படி வள்ளுவர் போல், வள்ளுவர் கூட 1.5 அடி, இவர் 3/4 அடியிலே சொல்கிறாரு. பேயாய் உழலும் சிறுமணமே. உடல், மனம், உணர்ச்சி இதெல்லாம் திறமையாக பயன்படுத்தினோம்னா அமைதி, தெளிவு, சலனமற்ற நிலை இது நமக்கு கிடைக்கும். மிகப்பெரிய யானையை ஒரு சிறு குச்சியில் அங்குசத்தால் அந்த பாகன் அதை கட்டுப்படுத்துகிறான் இல்லையா? அதான் இந்த பிரம்மாண்டமாக நினைக்கக்கூடிய இந்த மனசை நாம் கட்டுப்படுத்தணும். அது எப்படி நாம் கட்டுப்படுத்தணும்? அதுக்கான வழிமுறை என்ன? பயிற்சி என்ன? தியானம். தியானம் பழகணுன்னா நமக்கு கண்டிப்பாக நம்மளோட மனசு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். நீங்கள் ஒரு நிசப்தமான இடத்துல முடிஞ்ச வரையிலும் உக்காந்திக்கிங்க. 2 கைகளை கோர்த்துக்குங்க. 2 கண்களுக்கு இடையில புருவ மத்தியில் உங்களோட எண்ணங்களை அற்று உங்களோட மனசை கொண்டுட்டு போய் அந்த இடத்துல வைங்க. ஒரு நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் அப்படி உட்காந்துருந்தீங்கன்னா போதும். முடிஞ்ச வரையிலும் 1/2 மணி நேரம் கூட நீங்கள் உட்காந்துருக்கலாம். ஏன்னா சந்திரன்கிறது மனோகாரகன். அந்த மனசை நாம் சரியாக பயன்படுத்தலைன்னா அந்த சித்தம் தெளிஞ்சு இருக்கணும். எவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும், நுணுக்கமான அறிவை நாம் பெற்றிருந்தாலும், வாழ்க்கையில் எதிர்கொள்கிற சூழ்நிலையில் தேவையானது மனப்பக்குவந்தான். ஏன்னா மனசோட சலசலப்புக்கு நாம்ளே தான் காரணம். நாம்ளே தான் அதை அடக்க பழகணும். நாம் மனசை ஆளுமைப்படுத்தணும். அதுக்கு தியானம் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரி நாளில் நீங்கள் தியானம் இதுவரை பழகாதவங்க அன்று ஒரு 2 நிமிடம் தியானம் செய்யுங்க, பழகுங்க.